ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சாரி, இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மணி இப்போ 9வது. இப்போ தான் நான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். இனிமேல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தமிழில் எடிட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக 9:30 10 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்த காரணத்தினால எடிட் பண்ண முடியல. லேட்டாகி தான் வாய்ஸே கொடுத்தேன். அதனால் இன்றைக்கி வீடியோ செம்ம லேட்டாக தான் வரும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ 2 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மான்வா நல்லா இருக்கா, இந்த மான்வாவே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. எபிசோட் 2ஓட எண்டிங்கில் ஹீரோ லூலுவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பான். அதோட எண்ட் பண்ணியிருப்பாங்க. எபிசோட் 3ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு நியூஸை தான் காமிக்கிறாங்க. திடீர்னு ஒரு டைஃபோன் வந்திருக்கு, ஒரு பெரிய டைஃபோன். அது எதனால் வந்திருக்குன்னு தெரிலன்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணால் ஹீரோட அப்பா தான் காமிக்கிறாங்க. ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர்றா, நீ வந்து என்லைட் ஆகிட்டா நீ சூப்பர் ஹியூமன் ஆக மாட்டா, அதானே சொல்ல வர்றா. ஹீரோ வந்து ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு திருப்பி ஹீரோட அப்பா வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னோண்டு குழந்தை ஒரு ஸ்பிரிட்டு, இந்த சின்னோண்டு குழந்தை சமன் பண்ண ஸ்பிரிட்டு தான் இந்த பெரிய சூறாவளிக்கே காரணம், அதானே இப்போ சொல்ல வர்றா. பேசாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை போய் நீ செக் பண்ணிட்டு வரது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு. உடனே அவங்க அம்மாட்ட போயிட்டு நீங்கள் என்ன நம்புறீங்க தானம்மா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோட அம்மா வந்து கண்டிப்பாக உன்னை நம்பாமலா வேற யாரை நம்ப போகிறேன், ஆனால் இவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த குழந்தையோட அப்பா அம்மா, அதனால நாளைக்கு காலையிலே அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்து இது மட்டும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு நான் கண்டிப்பாக பைத்தியம் ஆயிடுவேன், இல்லைன்னா ஒரு கிரிமினலாக தான் அவன் ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஐடியா வந்து சரி ஓகே நான் அதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி லூலுவை கூப்பிட்டு போயிட்டு உங்களோட குளிக்க வச்சு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறான். சரி ஓகே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப நேரம் வெளில சுற்றி அழுக்கா இருப்பா, நான் கூப்பிட்டு போய் குளிக்க வச்சு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து லூலுவை வீட்டுக்கு பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா வந்து நீ வந்து சூப்பர் ஹியூமனாக மாறுறதுல எவ்வளோ ஆசையாக இருக்க எனக்கு தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் பெருமையாக இருக்கணும் தம்பி, நீ கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் போதும், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட அம்மா பாத்ரூம்லேருந்து அலறிக்கிட்டு வராங்க, இங்கே வந்து பாருங்க இந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை மீன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்க வேண்டிய இது இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கண்டினியூ பண்ணலாம். இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை, என்ன ஆச்சு தெரில அப்படிங்கும். நம்ம ஹீரோ நான் நினச்சது நடந்துட்டு, இதை தான் முன்னாடியே சொன்னேன், அது ஒன்றும் இந்த பொண்ணு ஒன்றும் ஹியூமன் இல்லை, அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் வீட்டில் உள்ளவங்க நம்புறாங்க, அப்போனா இந்த குழந்தை ஒரு ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி 1 வீக் லேட்டர் அப்படின்னு போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உள்ளதை காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்னதான் இருந்தாலும் லூவை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியலை, அவள் என்னதான் ஒரு ஸ்பிரிட்னு அவள் ஸ்டேட்டஸ் சிம்பல் போட்டிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிட்டர்ஸ்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காமல் இருக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்பிரிட்டர்ஸ்னால் ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்களே அவங்களா இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பிரிட்ஸுகள் எல்லாம் பேசுவாங்க தெரியுமா, இந்த ஆவிங்கள்ட்ட எல்லாம் பேசுவாங்களா அவங்களாம் ஸ்பிரிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூகுளில் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த அனிமையில் அதை பற்றி வேறு எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கல நான் பார்த்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல குழப்பமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அப்படி இல்லைன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இது பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அப்படியே ஹீரோ இப்போ நினச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்கலாம் நம்ம ஹீரோ, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலுவை திரும்பி பார்த்தா லூலு அமைதியாக உட்காந்து அவள் பாட்டுக்கு பண்டு மாதிரி இருக்க அதை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து லூலு நிறையவே சாப்பிட்றா, எதாக இருந்தாலுமே அதிகமாக சாப்பிட்றா, கண்டிப்பாக லூலுவை எங்கேயாச்சும் ஃபுட் காம்படிஷனில் கொண்டு விட்டோம்னா இவ தான் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா கீழே நம்ம லூலுக்கு ஃபுட் கிங்னு டைட்டிலே கொடுத்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வந்தால் ஹீரோட லேண்டில் வந்து எர்த்து ஸ்பிரிட் வந்து தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிட்டு இருக்கு, புல் தேவையில்லாமல் இருக்கும்ல அதெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. விண்டு ஸ்பிரிட் வந்து பூச்செல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கு, வாட்டர் ஸ்பிரிட் உட்காந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஹீரோ வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் லூலு சமன் பண்ணது தான், இந்த ஸ்பிரிட்ஸே முக்கால்வாசி வேலையே பார்த்துக்குது, நான் என்ன பண்ணுறேனே தெரில, நான் சொன்ன மாதிரி தான் ஹீரோ வெட்டியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அப்போ நான் சொல்கிறான், லூலுவால் ஸ்பிரிட்ஸை சமன் பண்ண முடியும், என்னால் அந்த ஸ்பிரிட்ஸுக்கு வந்து கமாண்ட் பண்ண முடியும், ஆனால் அதுவே லூலுவால் அந்த ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் கமாண்ட் பண்ண முடியலை, என்னால் ஸ்பிரிட்ஸை சமன் பண்ண முடியலை. இப்போ ஹீரோ என்ன சொல்ல வர்றான்னா, ஹீரோவால் ஸ்பிரிட்ஸுக்கு கமாண்ட் பண்ண முடியுமா, ஆனால் சமன் பண்ண முடியாது, லூலுவால் வந்து சமன் பண்ண முடியும், ஸ்பிரிட்ஸை வந்து கமாண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபார்மை வந்து பர்ஃபெக்டாக மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா ஓர் உயிர் ஈருடல் மாதிரி இருக்குது. இது என்னதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் இது ஃபார்மிங்க்கு மட்டும்தாங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திருப்பியும் அந்த மாதிரி மட்டும் நடந்துக்குவாருன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம லூலு அன்னைக்கு ஒரு நாள் விண்ட் ஸ்பீட்டை சமன் பண்ணிப்பால ஃபஸ்ட்டு எபிசோட்லையே அதை யோசிக்கிறான். அந்த மாதிரி மட்டும் திருப்பி நடந்துச்சு, என்னோட ஹார்ட்டே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீழே லூலு வந்து எனக்கு பசிக்க சாப்பிட்றத வச்சு கொடுப்பா அப்படிங்கவும், ஆல்ரெடி தான் நீ இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டியேப்பா, இதுக்கப்புறமும் எனக்கு பசிக்குதா, சரி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லூலு கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லூலு கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு காஞ்சுக்கு போகிறாங்க, காஞ்சுன்னா அங்கே இருக்க சிட்டி மாதிரி ஞாபகம் வச்சுங்க,
அங்கே போகிறாங்க. ஸோ உனக்கு நிறையா ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்ட்டாக வாங்கிட்டு வரேன் அப்படிங்கவும் நம்ம ஹாவாவும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு வா போகலாம் அப்படிங்கிறான். ஹவாவும் போயிட்டு அந்த ஃபார்மில் இருக்க கிராப்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இருக்கா. பாய் சொல்கிறான்னா அவள் வந்து ஸ்விட்ச் தானே, ஸோ அதனால டாட்டா சொல்லிட்டு வர்றா. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு டேரெக்டாக சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டிக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம லூலு கிட்ட இந்த இடம் நல்லா இருக்கல லூலு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி வர்றாங்க. அங்கே பார்த்துட்டு நம்ம லூலு வந்து சரி வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்கோம். இல்லை இல்லை இந்த இடத்துல சாப்பாடுலாம் கிடைக்காது அப்படிங்கவும் நம்ம லூலுக்கு மண்டையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், சாரி நான் மறந்துட்டேன் இதை உன்ட்ட சொல்கிறதுக்கு, நம்ம இங்கே ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வரான். வேறு எங்கேயும் இல்லை, இந்த சூப்பர் ஹியூமன்ஸ்க்கெலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது கில்டு மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருந்தேன், பட் வந்து அதெல்லாம் நான் விட்டுட்டேன்னு நினச்சேன், திருப்பி இந்த இடத்துக்கு வருவேனே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு இந்த இடத்துல மட்டும் நான் சூப்பர் ஹியூமன் தான் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது சூப்பர் ஹியூமனாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா லூலுவோட சாப்பாடு செலவும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். லூலுவோட லூலுவோட சாப்பாடு செலவை பார்க்கறதுக்கே நம்ம ஹீரோ சூப்பர் ஹியூமனாக மாற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது பார்த்துங்க, அப்படின்னா எவ்வளோ சாப்பிடுவான்ட்டு. சரி இதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து சூப்பர் ஹியூமனாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு வந்து இன்றைக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ 7:30 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி 2 எபிசோட் போடுவோம் தான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் வீடியோவே லேட் ஆகிட்டு, எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால எடிட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 2 எபிசோட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் டாட்டா பை பாய்.